ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித் டிஎன்பிசி அகாடமி. ஸோ இப்போ என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது வந்து ஃபைனல் பார்ட்டு. இதோட பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். சரிங்களா? ஸோ கொஸ்டின் பேப்பர் வந்து காலையில் கொடுக்கறதா சொல்லியிருந்தேன். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இதோட முடியுது. சரிங்களா? அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சாயந்தரம் கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறேன். சரிங்களா? ஈவினிங் கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறேன். ஸோ அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்ந்தாப்பில் பார்த்துருங்க. சரிங்களா? ஸோ அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் முடிச்சிட்டோம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் கம்ப்ளீட்டாக வந்து இந்த வீடியோவோட கவர் ஆயிரும். ஸோ இது ரெண்டு நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின் கிட்ட ரெடி ஆகிட்டீங்க. 25 கொஸ்டினில் மேக்ஸில் 25 கொஸ்டினில் 4 கொஸ்டின் கிட்ட ரெடி ஆகிட்டீங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து ரெடியெலாம் பண்ணி வச்சிட்டேன். சரிங்களா? ஸோ ஈவினிங் கொடுத்தேன்னா நீங்கள் இதையும் சேர்ந்தாப்பில் பார்த்துருவீங்க. ஸோ இப்போ கொடுத்தேன்னா நீங்கள் எப்படியும் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டு ஈவினிங் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த வீடியோ கொடுத்துட்டு ஈவினிங் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தேன்னா நீங்கள் இதையும் சேர்ந்தாப்பில் பார்த்துருவீங்க. ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதிலிருந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து சேர்ந்தாப்பில் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இதோட பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டே முடிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இப்போ பார்க்கலாமா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 4000க்கு 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2.5 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் 4000ன்றது என்னது? பி கொடுத்துட்டாங்க. ஸோ 6 கொடுத்துட்டாங்க. என்ன பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா 2.5 ஆண்டுகள்ன்றது நம்ம முழுசாக மாற்றணுன்னா 5/2ன்னு வரும். ஸோ அப்போ 2 கேன்சல் ஆகிரும். நம்ம 5 தடவை வந்து நம்ம போட முடியாது. அப்படின்றப்ப மேக்ஸிமம் 3க்கு மேலே எண் வந்தாலே என்னது, நான் ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தேன்னா அந்த ஃபார்முலா படி போட சொல்லியிருந்தேன்னா, ஸோ இப்போ அந்த ஃபார்முலா படி தான் இதை பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஆண்டுக்கு ஒரு முறை. அந்த மாடல் வந்து நம்ம அரையாண்டுக்கும் போட்டிருப்போம், காலாண்டுக்கும் போட்டிருப்போம். ஸோ ஆண்டுக்கு ஒரு முறையிலே இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றனால தான் இந்த மாடலும் எடுத்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ எப்படி வந்தாலும் அதாவது எண்ணு பார்த்தீங்கன்னா 3 தடவைக்கு மேலே 4, 5, 6 அப்படி மடங்கு வந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். சரிங்களா? ஸோ ஃபார்முலா என்னது? P × 1 + R/100 ஹோல் ஸ்கொயர் என்னது? A. ஸோ இதில் A என்னது? மொதல் இருக்க 2 வந்து பார்த்திங்கன்னா ஏன்னு எடுத்துக்க போகிறோம், அரையை பார்த்திங்கன்னா பின்னு எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், 1 + என்னது? B × R வரும். சரிங்களா? B × R/100. ஸோ இப்போ பார்க்கலாமா? ஸோ அசல் என்ன கொடுத்துருக்காங்க? 4000 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அசல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4000. 1 + R எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10%/100. ஸோ ஏ என்ன கொடுத்துருக்காங்க? நம்ம ஏ வந்து 2ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? 1 + B என்ன கொடுத்துருக்காங்கன்னா அரை × R எவ்வளோ? 10%. ஸோ இது அடியாயிருமா? 1 2 2 2 10ன்னு அடியாயிரும். சரிங்களா? ஸோ 100 இதுக்கு மட்டும் போடக்கூடாது, இதுக்கு மட்டும் போடணும், ஒன்றுக்கும் சேர்த்து போட்டுறக்கூடாது. சரிங்களா? ஸோ இப்போ இதை சுருக்குனா என்ன வரும்? 4000 இங்கே பாருங்கள் 110/100 வருமா? ஸோ த ஹோல் ஸ்கொயர்டு வரும். கரெக்டாக? இது அடிச்சிங்கன்னா என்ன வரும்? 5 இருக்குது. ஸோ அப்போ 105/100ன்னு வரும். சரிங்களா? ஸோ இங்கே சுருக்கிடுவோமா? ஸோ 1 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 11/10ன்னு வரும். இதை சுருக்குனிங்கன்னா என்ன வரும்? 2 10. ஸோ 2 10, 1 5ன்னு வரும். கரெக்டாக? ஸோ இப்போ 21/20ன்னு வரும். ஸோ இப்போ எழுதுனா இங்கே அடிக்கலாமா? 4000 × 11/10 × 2 தடவை எழுதணுமா? ஸோ ஹோல் ஸ்கொயர் இருக்குது, அதை மறந்துடக்கூடாது. 11/10 × இங்கே என்னது? 21/10ன்னு வருமா? ஸோ இவ்வளோதான். ஸோ இதை அடிச்சு போட்டால் நமக்கு என்னது? ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இங்கே 3 0 இருக்கா? 3 0 அடியாயிரும். சாரி, இது வந்து பார்த்திங்கன்னா 20ன்னு வரும். ஏன்னா அங்கே 20 தானே அடிச்சிருக்கோம். ஸோ 20ன்னு வரும். ஸோ 3 0 அடியாயிரும். இது அடிச்சிங்கன்னா 1 2 2 4ன்னு வரும். கரெக்டாக? ஸோ இப்போ இதெல்லாம் போய் பெருக்கி போட்டால் நமக்கு ஆன்சர் கிடச்சிருமா? 11 எவ்வளோ? நமக்கு 121 வருமா? எவ்வளோ? 11 121 வரும். அப்போ 121 × 21. இதை பெருக்கினீங்கன்னா என்ன வரும்னு பாருங்கள். 1 1 2 2 1 1. ஸோ 1 2 2 எத்தனை? 4 1 2ன்னு வருமா? ஸோ இதை கூட்டினீங்கன்னா 1 4 5 2. ஸோ என்னது? 2541. இதோட நிறுத்திடக்கூடாது, மீதி நமக்கு 2 இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ பெருக்குங்க. 1 2 என்னது? 4 2 8, I 2 10, மீதி 1 2 4 1 5. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்குது? மொத்த தொகை எவ்வளோ கிடச்சிருக்கு? 5082 கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ அதோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. என்ன கேட்டிருக்காங்க? கூட்டு வட்டி.
ஸோ 5082ல் 4000 போய் அசல் கழிச்சிங்கன்னா என்ன வரும் 2801. ஸோ 1082. ஸோ நமக்கு கூட்டு வட்டி என்ன கிடச்சிருக்குது 1082. சரிங்களா? ஸோ இதான் ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், மேக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து பாருங்கள், அடுத்து போடுற சம் எல்லாமே இந்த ஃபார்முலா வடிவத்தில் தான் போட போகிறோம். அதாவது என்னென்னா ஒவ்வொரு ஆண்டும் வட்டி வீதம் வந்து மாறுது. சரிங்களா? ஒவ்வொரு ஆண்டுமே வட்டி வீதம் மாறுச்சுன்னா ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படும் போது நம்ம என்ன ஃபார்முலா, ஸோ ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா வட்டி வீதம் மாறும். ஸோ ஒரு ஆண்டுக்கு இத்தனை சதவீதம், 2வது ஆண்டுக்கு இத்தனை சதவீதம், 3வது ஆண்டுக்கு இத்தனை சதவீதம்னு கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஆண்டை என்னென்னு எடுத்துக்கிறோம், அதுக்கு தான் இந்த ஏபிசின்னு 3 பாட்டாக போட்டிருக்கோம். 3 வருஷம் கேட்டிருந்தாங்கன்னா இந்த 3 தடவை எழுதணும். ஸோ 4 வருஷம் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம இன்னொன்று 1 + D/100 அப்படின்ற மாதிரி எழுதணும். சரிங்களா? ஸோ அந்த ஏபிசி இருக்க இடத்துல என்ன எழுதணும்னா ஏக்கு பதில் மொதல் வருஷத்துக்கான வட்டி வீதம் எழுதுவோம். சரிங்களா? ஸோ இப்போ சம்மு பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ பார்க்கலாமா? ஸோ இங்கே பாருங்கள், 2வது சம் பாருங்கள். அதாவது 1, 2, 3 ஆண்டுகளுக்கான வட்டி வீதங்கள் கொடுத்துட்டாங்க. மொதல் வருஷத்துக்கு எத்தனை 15%, 2வது வருஷத்துக்கு எத்தனை 20%, 3வது வருஷத்துக்கு எத்தனை 25%. எனில் 15,000க்கு 3 வட்டிகளுக்கு இங்கே கொடுத்துருக்க அந்த 3 வட்டி தான் இங்கேயும் கொடுப்பாங்க. சரிங்களா? 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி, மொத்தமாக சேர்த்து கூட்டு வட்டி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்க்கலாமா? ஸோ ஃபார்முலா என்னது, ஃபார்முலா என்னது, A = P × 1 + A/100. கரெக்டா? 1 + B/100, 1 + C/100. சரிங்களா? ஸோ இதான் ஃபார்முலா, ரொம்ப ஈஸியான ஃபார்முலா. சரிங்களா? ஸோ அப்படியே போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், வேறு ஒன்றுமே செய்ய போகிறது கிடையாது. ஸோ P எவ்வளோ 15,000மா, P 15,000 × 1 + A எவ்வளோ, ஃபஸ்ட்டு சதவீதம் எத்தனை 15/100 வரும். கரெக்டா? இன்ட்டு 1 + அடுத்து என்ன வரும் 20/100ன்னு வரும். சரிங்களா? ஸோ 2வது சதவீதம். 3வது என்னென்னா 25/100ன்னு வரும். கரெக்டா? ஸோ இதை எப்படி சுருக்குவோமா, 15,000 இன்ட்டு இதை அடிச்சிங்கன்னா என்ன வரும்னா 115/100ன்னு வரும். கரெக்டா? இன்ட்டு இதை அடிச்சிங்கன்னா 120/100ன்னு வரும். கரெக்டா? ஸோ 120/100. அடுத்தது பார்த்திங்கன்னா 125/100ன்னு வரும். ஏன்னா கூட்டினா இதுதான் வரும். சரிங்களா? ஸோ இப்போ அடிச்சு போடலாமா? ஸோ இங்கே பாருங்கள் 3 0 அடி ஆயிருமா? ஸோ இங்கே எத்தனை 1 2 3 0 அடி ஆயிரும். ஸோ இந்த 120ல் இந்த ஒரு 0 அடி ஆயிரும், இந்த ஒரு 0 அடி ஆயிரும். கரெக்டாக? ஸோ இதை அடிக்கலாமா? இதை அடிச்சிங்கன்னா 2 10, இதை அடிச்சிங்கன்னா என்ன வரும் 2 10, மீதி 2 5 25 வரும். இதை அடிச்சிங்கன்னா 4 20 வரும். இதை அடிச்சிங்கன்னா என்ன வரும் 5 25 வருமா? ஸோ இதை 2ஆல் அடிக்கலாமா, 4ஆலே அடிக்கலாமா? ஒரு நாள் 4, 3 12ன்னு வருமா? ஸோ கீழே எல்லாமே அடிச்சிட்டோம். கரெக்டாக? ஸோ இப்போ இதெல்லாம் பெருக்கி போட்டால் நமக்கு என்னது ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களா? என்னென்ன இருக்குது 15, 115, ஸோ 3 இருக்குது, 5 இருக்குது. சரிங்களா? இது எல்லாமே பெருக்கி போட்டால் நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். ஸோ பெருக்கி போட்டு ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து அடித்து பெருக்கிறதுக்கு வந்து கற்றுக்கணும். சரிங்களா? ஸோ வந்து நம்ம போட தான் வரும், இல்லாட்டினா மிஸ்டேக்காக தான் வரும். ஸோ அடித்து போட்டிங்கன்னா மொத்த தொகை எவ்வளோ கிடைக்கும்னு பாருங்கள், 25,875 கிடைக்கும். ஸோ ஆன்சர் கரெக்டாக வருதான்னு பாருங்கள். சரிங்களா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன கிடைக்கும்னு பாருங்கள், 10,875 கிடைக்கும். ஸோ இந்த ஆன்சர் வந்து வருதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ இந்த ஆன்சர் தான் வரும் அடிச்சு போட்டால். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமான சம். சரிங்களா? ஸோ இதில் பாருங்கள், ஒரு வகை பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், ஸோ பாருங்கள் 2வது மணி நேரம் கொடுக்கல, நீங்கள் எழுதிக்கங்க. சரிங்களா? என்னது 2வது 1 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா 8% வளர்ச்சி குன்றின்னு வரும். சரிங்களா? ஸோ இது வந்து நான் எழுதாம விட்டுட்டேன், வளர்ச்சி குன்றின்னு வரும். இந்த வேர்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? என்னதுன்னா, ஒரு வகை பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், 2வது 1 மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும்னு வரும். ஸோ இந்த இதை வந்து நீங்கள் இடையில ஆட் பண்ணிக்கோங்க. 2வது 1 மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும்னு எழுதிக்கங்க. சரிங்களா? செம்ம எழுதிக்கங்க.
ஸோ இந்த வேர்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வளர்ச்சினா நம்ம ப்ளஸ் போடணும், வளர்ச்சி குன்றினா நம்ம என்னது மைனஸ் போடணும். சரிங்களா? ஸோ அதனால தான் இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். ஸோ மூன்றாவது பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறது எனில் அதன் எண்ணிக்கை 10,000 3 மணி நேரத்திற்கு பிறகு என்னவா மாறும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து மொத்த தொகை தான் கேட்டிருக்காங்க, கூட்டு வட்டி கேட்கல. சரிங்களா? ஸோ அப்போ ஃபார்முலா என்னென்னா நம்ம அந்த வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலா போட்டலாம், அந்த ஃபார்முலா படியே நம்ம வந்து போடலாம். சரிங்களா? என்ன ஃபார்முலா? A = P × 1 + A/100. சரிங்களா? இது வந்து ஃபஸ்ட்டுக்கானது, ஃபஸ்ட்டு 1 மணி நேரத்துக்கானது. அடுத்தது ரெண்டாவது என்னது? 8% வளர்ச்சி குன்றின்னு இருக்கனால நம்ம இந்த இடத்துல மைனஸ் தான் போடணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். /100. ஸோ இது இரண்டாவது மணி நேரம். அடுத்து மூன்றாவது பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளஸ் வளர்ச்சி தான். ஸோ 100 வரும். சரிங்களா? ஸோ இதை வந்து என்னது நம்ம வந்து இப்போ சுருக்க போகிறோம். ஸோ = P என்ன கொடுத்துருக்காங்க? P 10,000 கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? P என்னது? 10,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள், 1 + 1 மணி நேரத்தில் எவ்வளோ? 5% கொடுத்துருக்காங்களா? ஸோ பாருங்கள், அடுத்தது பார்த்திங்கன்னா எவ்வளோ? 8%. ரெண்டாவது மணி நேரம் பார்த்திங்கன்னா 8% /100. மூன்றாவது மணி நேரம் பார்த்திங்கன்னா 10% கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சுருக்குனா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். ஸோ சுருக்குவோமா? 10,000 இது என்ன வரும்? 105/100ன்னு வருமா? ஸோ இது பார்த்திங்கன்னா 100லேருந்து -8 கழிக்கணும். ஸோ கழிச்சிங்கன்னா என்ன வரும்? 92 வருமா? ஸோ அப்போ 92/100ன்னு வரும். கரெக்டாக? ஸோ இதை பார்த்திங்கன்னா 110/100ன்னு வரும். ஸோ இவ்வளோ தான். சரிங்களா? ஸோ இதை அடித்து போட்டால் நமக்கு வந்து என்னது? ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அடித்து போடுவோமா? எத்தனை 0 இருக்குது? 4 0 இருக்குது. ஸோ இங்கேயும் 4 0 அடி ஆயிரும். ஸோ இங்கே மேலே ஒரு 0 இருக்குது, மேலே ஒரு 0 இருக்குது, அடி ஆயிரும். ஸோ இது 5ஆல் அடிக்கலாமா? 2 10. இது 5ஆல் அடிச்சிங்கன்னா 2 10, 1 5. ஸோ அப்போ என்னது? 21. இங்கே மீதி 2 இருக்குது, 1 2. இதை அடிச்சிங்கன்னா 4 8 வரும், மீதி என்னது? 1 வரும். கரெக்டாக? 4 8, மீதி 1, 6 2 12. ஸோ அப்போ என்னது? 46. அப்போ என்னது? 46 21 11. இந்த 3ஐயும் பெருக்குனா நமக்கு ஆன்சர் கிடச்சிருமா? ஸோ பெருக்குவோமா? என்னது? 46 21. ஸோ பெருக்குங்க. 1 6 6, 1 4 4, 6 2 12, மீதி 1, 4 2 8 1 9. அப்போ 900 4 2 6, 966 வரும். கரெக்டாக? ஸோ இதோட என்னது? 11 பெருக்கணும். பெருக்குனா என்ன வரும்? 1 6 6, 1 6 6 வரும். ஸோ 1 9 9 வரும். இதை பெருக்குனிங்கன்னா 1 6 6, 1 6 6 9 வரும். கரெக்டாக? ஸோ இதை பாருங்கள், 6 6 6 12, மீதி 1. ஸோ 10 6 எவ்வளோ வரும்? 6 6 12 வருமா? ஸோ 10 6 எவ்வளோ வரும்னு பாருங்கள், 16 வரும். ஸோ மீதி 1 10. அப்போ எவ்வளோ? 10,620. ஸோ அப்போ நமக்கு என்னது? மொத்த தொகை. பாக்டீரியா எவ்வளோ? என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? பாக்டீரியா 3 மணி நேரத்திற்கு பிறகு என்னவா இருக்கும்னா 10,626 இருக்கும். சரிங்களா? ஸோ இதான் ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 10,626. ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு 16,800. அது பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு 25% தேய்மானம் அடைகிறது. ஸோ 2 ஆண்டுகளுக்கு பின் அதன் மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? P கொடுத்துட்டாங்க 16,800, ஆரும் கொடுத்துட்டாங்க 25%. அது வந்து தேய்மானம் அடையுதுன்னா ஸோ மைனஸ் வரும். சரிங்களா? மைனஸ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ 2 ஆண்டுகள். ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அதோட மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. அப்படின்றப்ப நம்ம வேறு எதுவுமே செய்ய போகிறது கிடையாது. சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து இந்த சம்மை வந்து போட்டுடலாம். ஸோ இங்கே பாருங்கள், என்ன ஃபார்முலா படி போடுவோன்னா, ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து ஒரு ஃபார்முலா பார்த்துருந்தோம்ல, P × என்னது 1 + என்னது R/100 the whole squareன்னு போட்டிருந்தோம்ல, அந்த ஃபார்முலாவோட இதில் தான் போட போகிறோம். ஏன்னா என்ன பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் தான். ஸோ அதுபடி போட்டால் இது இன்ட்டு வரும் = A. ஸோ A வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஸோ P என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு 16,800 கொடுத்துருக்காங்களா? இன்ட்டு 1 + R என்ன கொடுத்துருக்காங்க? ப்ளஸ் வராது, தேய்மானன்றனால இந்த இடத்துல மைனஸ் போடணும். சரிங்களா? மைனஸ்
ஆர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 25% பை 100 த ஹோல் ஸ்கொயர்டு வரும். சரிங்களா? ஸோ இதை சுருக்குனீங்கன்னா ஆன்சர் வந்துடுமா? ஸோ இங்கே பாருங்கள், 16,800 இன்ட்டு என்ன வரும்? ஸோ 25, அதாவது 100 மைனஸ் 25 போச்சுன்னா எவ்வளோ? 75 வரும். ஸோ அப்போ 75/100 வருமா? இன்ட்டு 75/100. ஸோ 2 தடவை எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த 2 ஜீரோவுக்கும் இந்த 2 ஜீரோவுக்கும் அடி ஆயிருமா? ஸோ இதை அடிச்சிங்கன்னா 2 10. ஸோ இதை அடிச்சிங்கன்னா என்ன வரும்? 4 5 மீதி 2 5 25. இதை அடிச்சிங்கன்னா 4 5 20 3 5 வருமா? ஸோ இதை அடித்தா என்ன வரும்? 2 2 4 வரும், 8 2 16, 4 2 8 வரும். இதை அடிச்சிங்கன்னா 1 2 4 2 8 2 4 வரும். ஸோ அப்போ 42 இருக்குது, 75 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பெருக்குனா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். ஸோ பெருக்குவோமா? ஸோ 75ஐயும் 42ஐயும் ஃபஸ்ட்டு பெருக்குவோம். ஸோ அதான் பெரிய நம்பர். ஸோ அதை ஃபஸ்ட்டு பெருக்குவோம். ஸோ 2 10 மீதி 1, 7 2 14, 14 1 15 வரும். சரிங்களா? 5 20 மீதி 2, 7 28, 28 2 30 வருமா? ஸோ கூட்டினா என்ன வரும்? 0 5 1 3 3150 வரும். அதோட என்ன இருக்குது? மீதி 3 இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த 3ஐயும் நம்ம வந்து என்னது பெருக்கணும். ஸோ பெருக்குனா 0 5 3 15 மீதி 1 1 3 3 3 1 4 3 9. ஸோ அப்போ என்ன வரும்? 9450 வரும். இதுதான் என்னது? தேய்மானம். அதாவது அதன் பின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்களே. ஸோ மொத்த தொகையோடு ஸ்டாப் பண்ணிட்டா போதும். தேய்மான மதிப்பு என்னன்னா 9450. சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸியான சம் தான், நீங்களே கூட போடலாம். சரிங்களா? ஸோ செகண்ட் சம் பாருங்கள். சேம் அதே மாடல் தான். என்னது? ஒரு இருசக்கர வாகனத்தின் விலை 2 ஆண்டுகளுக்கு எவ்வளோ? அது 70,000 ஆகுதான். என்னது? 2 ஆண்டுகளுக்கு 70,000 ஆகுது. ஸோ அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% குறைகிறது. ஸோ குறைகிறதுன்னு வந்துட்டால் என்னது? நீங்கள் மைனஸ் போடணும். அதிகரிக்கிறதுன்னு வந்துட்டால் ப்ளஸ் போடணும். சரிங்களா? ஸோ இந்த மக்கள் தொகை சம்லலாம் மக்கள் தொகை அதிகரிக்கிறதுன்னு வரும். அப்படி இருக்கிறதுக்கு நீங்கள் ப்ளஸ் போட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ குறைகிறது, தேய்மானம் அடைகிறது, வளர்ச்சி குன்றி இருக்குது அப்படின்றதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மைனஸ் போட்டு தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ அந்த சம் நீங்களே போடுறீங்களா? ஸோ என்ன கொடுத்துட்டாங்க? பி கொடுத்துட்டாங்க. ஸோ பி 70,000 கொடுத்துட்டாங்க. என்னு பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள். ஸோ 4% 6ம் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த இடத்துல அது இந்த சம் பார்த்தோம் பாருங்கள். அதே சம்மில் நீங்கள் என்ன ஃபார்முலா? பி இன்ட்டு 1 குறைகிறன்றனால மைனஸ் R/100 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதில் போய் பிரதிட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களா? ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனாவது சம்? 5வது சம். ஸோ 5வது சம்மில் எத்தனை ஆன்சர் வரும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்த சம் பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம். என்னென்னா, ஒரு தொகை 15 வருடங்களில் கூட்டு வட்டி வீதத்தில் 2 மடங்கு ஆகிறது எனில் 8 வருடங்களில் அது எத்தனை மடங்கு ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் எடுத்து எழுதுங்க. அதிலே பாதி சம் முடிஞ்சிடும். 15 வருஷத்தில் எத்தனை? 2 மடங்கு ஆகுதான். ஸோ அடுத்து பாருங்கள், எத்தனை வருஷம் கழிச்சு. ஸோ இது கேட்டிருக்காங்க. எத்தனை வருஷத்தில் 8 மடங்காக மாறும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 மடங்காக மாறுது. ஸோ ஃபஸ்ட்டு 2 வருஷத்தில் 15னா இப்போ அடுத்த 2 வருஷத்தில் என்ன வரும்? 30 மடங்காக மாறுமா? இப்போ அடுத்த 2 வருஷம்னா என்னது? 4 வருஷத்தில் என்னது? 30 மடங்காக மாறும். ஸோ 4. அப்போ அடுத்த 2 வருஷத்தில் என்னவா மாறும்? ஸோ 8 வந்துருமா? ஸோ இப்போ அடுத்தது என்னது? 45. ஸோ அடுத்த 8 வருஷத்தில் என்னது? 45 அடுத்த 45 வருஷத்தில் 8 மடங்காக மாறுமா? ஸோ ரொம்ப ஈஸியான சம் தான். சரிங்களா? என்னது? ஃபஸ்ட்டு 2 வருஷத்தில் 15 மடங்காக மாறுதுன்னு, ஃபஸ்ட்டு 15 வருஷத்தில் 2 மடங்காக மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அடுத்த வருஷம், அடுத்து 30 வருஷம், அதாவது 2 மடங்கு. சரிங்களா? அப்போ 4 மடங்காக மாறுமா? என்னது? 30 வருஷத்தில் எத்தனை? 4 மடங்காக மாறும். ஸோ அடுத்து 30லேருந்து 2 மடங்கு சேர்த்துக்கினா என்னது? 45. ஸோ 45, அதாவது 15ஓட மடங்கு. இங்கிட்டு வந்து ஆண்டு பார்த்திங்கன்னா 15 வருஷம் தள்ளி போகும். ஸோ அடுத்த 15 வருஷம்னா 45. ஸோ 45 வருஷத்தில் எத்தனை? 8 மடங்காக மாறும். சரிங்களா? மடங்குன்றனால நமக்கு வந்து ஈஸியாக கிடச்சிரும். அப்போ ஆன்சர் என்னது? நமக்கு வந்து 45 வருடங்கள். சரிங்களா? ஸோ அடுத்த சம் பாருங்கள். அடுத்த சம் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான். என்னதுன்னா, கூட்டு வட்டியில் பார்த்திங்கன்னா 5 வருடங்களில் எத்தனைனா 2 மடங்காக மாறுதான். ஸோ அப்போ எத்தனை வருஷத்தில் நமக்கு 8 மடங்காக மாறும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா 2 மடங்காக தான் இருக்குது. ஸோ அப்போ 10 வருஷத்தில் பார்த்திங்கன்னா எத்தனை? 4 மடங்காக மாறும். கரெக்டாக? 15 வருஷத்தில் பார்த்திங்கன்னா எத்தனை? 6 மடங்காக மாறுமா?
15 வருஷத்தில் எத்தனை 8 மடங்காக மாறும். கரெக்டாக? ஸோ அப்போ நமக்கு என்னது 15 வருஷம். சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸியான சம் தான். ஆன்சர் வந்து கிடச்சிருச்சா? ஸோ 15 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து 8 வருஷத்தில் மாறுன்ற மாதிரி ஆன்சர் கிடச்சிடும். ஏன்னா 2 4 8. ஸோ இங்கே வந்து நீங்கள் 6ன்னு போட்டுறக்கூடாது. ஏன்னா 2 மடங்குன்றனால 2 4 8ன்ற மாதிரி தான் ஆன்சர் வரும். சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கு என்னது ஆன்சர் 15 வருடங்கள். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த சம். சரிங்களா? ஸோ அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்து பாருங்கள், கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் பார்க்க போகிறோம். ஸோ வித்தியாசத்துக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. முதல் வருஷம் வந்து ஆண்டுலேயும் வட்டியிலையும் ஸோ எந்த மாற்றமுமே இருக்காது. சரிங்களா? ஸோ 2வது ஆண்டில் இருந்து தான் நம்ம வந்து 2க்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ வித்தியாசம்னா என்னென்னா நம்ம டீன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லி டீன்னு ஷார்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு சிஐ மைனஸ் எஸ்ஐன்னு ஃபார்முலாவில் எழுத தேவையில்லை, டீன்னு நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ வித்தியாசம்னாலே என்னது, கூட்டு வட்டியையும் தனி வட்டியையும் கழிக்கிறது, மைனஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது வித்தியாசம். சரிங்களா? ஸோ அதை வந்து நம்ம டீன்னு எடுத்துக்கலாம். அப்போ டி ஈக்குவல் என்னது, 2 வருஷம் ஆண்டு வந்து 2 வருஷம் கொடுத்துருந்தாங்கன்னா R/100 the whole square 2ன்னு இந்த ஃபார்முலா படி எழுதிக்குவோம். ஸோ ஆண்டு பார்த்திங்கன்னா 3 வருஷம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா படி நம்ம எழுதிக்குவோம். சரிங்களா? ஸோ இப்போ எழுதுவோமா? ஸோ ஃபஸ்ட் சம் பாருங்கள். சம் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. பி கொடுத்துட்டாங்க, ஆர் கொடுத்துட்டாங்க, என் கொடுத்துட்டாங்க. என் எத்தனை 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே எவ்வளோ வித்தியாசம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கரெக்டாக? ஸோ இப்போ பாருங்கள், ஸோ ஃபார்முலா என்னது, 2 வருஷம் கொடுத்துருந்தா என்ன ஃபார்முலான்னு பாருங்கள். டி ஈக்குவல் டு பி இன்ட்டு டி ஈக்குவல் டு டினா என்னது டிஃப்ரென்ஸ். சரிங்களா? தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம். சரிங்களா? ஸோ பி இன்ட்டு R/100 the whole squared 2. கரெக்டாக? ஸோ இந்த ஃபார்முலாவில் தான் பிரதியிட போகிறோம். ஸோ பி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5000. சரிங்களா? இன்ட்டு ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4/100 கொடுத்துருக்காங்களா, ஹோல் ஸ்கொயர்டு 2. ஸோ இதை எப்படி சுருக்குறோன்னு பாருங்கள். 5000 இன்ட்டு 2 தடவை எழுதணுமா? ஸோ 4 இன்ட்டு 100 இன்ட்டு 4/100 இன்ட்டு 4/100ன்னு எழுதுவோம். ஸோ 2 0 அடியாயிருமா? அங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குது, அடியாயிரும். ஸோ இதை அடிச்சிங்கன்னா I2 10 வருமா? ஸோ இதை அடிச்சிங்கன்னா E2 4 வரும். ஸோ இந்த 5க்கும் கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி என்ன இருக்குது, 4 இருக்குது, 2 இருக்குது. அப்போ 4 2 எத்தனை 8. அப்போ வித்தியாசம் டி ஈக்குவல் டு எவ்வளோ நமக்கு வரும், 8 வரும். சரிங்களா? ரொம்ப ஈஸியாக இருக்கா? ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சமயம் குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா எப்படி போடுறதுனே தெரியாமல் விட்டுட்டு வருவீங்க. ஸோ ஃபார்முலா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் நீங்கள் ஈஸியாக போடலாம். மற்றபடி ஷார்ட்கட்டில் போடுறேன்னு போய் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சரிங்களா? ஸோ ஃபார்முலா படி போட்டாலே நீங்கள் ஈஸியாக வந்து ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஸோ அடுத்த சம் பாருங்கள், சேம் இதே தான். என்னென்னு பாருங்கள். டி ஈக்குவல் டு என்னது 3 ஆண்டுகள். ஸோ 3 ஆண்டுகள் கொடுத்துருந்தா என்ன ஃபார்முலா, இங்கே பாருங்கள், பி இன்ட்டு R/100 3 + R/100ன்னு வரும். சரிங்களா? ஸோ 3 வருஷம் கொடுத்துருந்தா ஸோ ஃபார்முலா எப்படி போடணுன்னு பாருங்கள். பி இன்ட்டு R/100 வருமா, த ஹோல் ஸ்கொயர் 3 + R/100. ஸோ என்னது 3 வருஷம் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இப்படி தான் ஃபார்முலா வந்து எழுதணும். சரிங்களா? ஸோ இப்படி எழுதுனா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் கிடைக்கும் 3 வருஷத்துக்கு. ஸோ இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், பி என்ன கொடுத்துருக்காங்க, 8000 கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? பி வந்து எவ்வளோ, 8000 கொடுத்துருக்காங்க. இன்ட்டு ஆர் பாருங்கள். ஸோ ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5%. ஸோ 5/100ன்னு வரும். சரிங்களா? 5 என்னது 100. ஸோ அடுத்து ஹோல் ஸ்கொயர் மறந்துடக்கூடாது. 3 + 15/100ன்னு வரும். கரெக்டாக? 3 + 15/100. ஸோ அது எப்படி சுருக்கிறதுன்னு பாருங்கள். 8000 இன்ட்டு ஸோ இது என்ன வரும், 5/100ன்னு இருக்கா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா 2 தடவை எழுதிக்கலாமா? இன்ட்டு 5/100 இன்ட்டு 5/100ன்னு 2 தடவை எழுதிக்கலாம். சரிங்களா? ஹோல் ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 100 வரணும். சரிங்களா? அப்போ மேலே 100ஆல் பெருக்குனிங்கன்னா 300 வரும். ஸோ 300 + 15 இது என்ன வரும், 315 வரும். /100ன்னு வரும். சரிங்களா? ஸோ இதை அடிச்சு போட்டு ஆன்சர் கிடச்சிருமா, 2 0 3 0வுக்கு இந்த 3 0வும் அடிச்சுக்கலாம். ஸோ 4 5 5 2 10ன்னு அடிச்சுக்கலாம். சரிங்களா? இதை பார்த்தீங்கன்னா 4 5 5 இதை அடிச்சிங்கன்னா என்ன வரும், 2 10ன்னு வருமா? 4 5 5 2 10. சரிங்களா? ஸோ இதை அடிச்சிங்கன்னா 2 இருக்குது. 1 2 2 4 2
8ன்னு வரும். கரெக்டாக? இதை அடிச்சிங்கன்னா 1 நாள் 4, 5 20ன்னு வருமா? ஸோ இதை அடிச்சிங்கன்னா 1 5 5, இதை அடிச்சிங்கன்னா என்ன வரும்? இதை அடிச்சிங்கன்னா ஆன்சரே வந்துடும். ஸோ 6 5 30, மீதி 1, 6 5 30, மீதி 1, மீதி எத்தனை வரும்? 1 வரும். கரெக்டாக? என்னது 315 இருக்குது. 6 5 எத்தனை? 30 வரும். மீதி எத்தனைனா 1 வரும். ஸோ 3 எத்தனை? 15ன்னு வருமா? கரெக்டா? 3 15. ஸோ அப்போ ஆன்சர் என்னது? 63. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு, அதாவது கூட்டு வட்டியும் கொடுத்துட்டாங்க. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னது? 1134ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து டைரெக்டாக என்னது 3 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்களா? 3 ஆண்டுகள். அதே ஃபார்முலாவில் தான் என்ன கேட்டிருக்காங்கன்னா அசல் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக போடலாம். ஸோ எப்படி போடலான்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், ஃபார்முலா என்னது? D = P × R/100 the whole squared plus 3 plus R/100ன்னு வருமா? ஸோ ஃபார்முலாவில் போய் நம்ம பிரதியிட போகிறோம். வித்தியாசம் என்ன கொடுத்துட்டாங்க? 1134ன்றது என்னது? வித்தியாசமாக கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ P தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பை R என்னது? 15. சரிங்களா? 15/100 the whole squared. அடுத்து பார்த்திங்கன்னா 3 + எவ்வளோ? 15/100 வருமா? என்னது? the whole squared வராது. சரிங்களா? ஸோ அடுத்து எப்படி கொண்டு போகலான்னு பாருங்கள். ஸோ என்னது? இதை வந்து சுருக்கலாமா? 1134 = P × இதை வந்து அடிச்சு போடலாமா? ஸோ அடிச்சு போட்டால் என்ன வரும்னு பாருங்கள். 3 5 2 10. ஸோ 3/20 வரும். இதை சுருக்குனிங்கன்னா என்ன வரும்? 315/100ன்னு வருமா? என்னது? 315/100ன்னு வரும். ஸோ இதை அடிச்சு போட்டிங்கன்னா என்ன வரும்? 6 5 30, 3 15ன்னு வரும். சரிங்களா? இதை அடிச்சு போட்டிங்கன்னா 2 10. அப்போ என்னது? 63/20ன்னு வருமா? ஸோ இங்கே பாருங்கள், 63/20. ஸோ அதை எழுதிக்கலாமா? 1134 = இங்கே என்ன இருக்குது? 3/20. ஸோ அதை 2 தடவை எழுதணும். ஹோல் ஸ்கொயர்டில் இருக்கனால 2 தடவை எழுதணும். 3/20 × 63/20ன்னு வருமா? ஸோ என்னது? 3. ஸோ இப்போ அதை அடிச்சு போடலாமா? அடிச்சு போட்டால் நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இதை பாருங்கள், இங்கே வந்து P இருக்குது. இதை மறந்துடக்கூடாது. P இருக்குது. ஸோ Pயை மட்டும் இங்கிட்டு வச்சுக்கிட்டு இது எல்லாமே இங்கிட்டு கொண்டு போயிடலாமா? ஸோ ஈஸியாக வந்து நம்ம வந்து அடிச்சு போட்டுடலாம். ஸோ Pயை மட்டும் இங்கிட்டு வச்சுக்கிட்டு இங்கிட்டு கொண்டு போனால் இது எல்லாமே தலைகீழாக போகுமா? ஸோ அப்போ என்னது? 1134 ஏற்கனவே அங்கே இருக்குது. சரிங்களா? × 20 × 20 × 20ன்னு வரும். சரிங்களா? பை என்ன வரும்? 3 × 3 × 63 வரும். கரெக்டாக? ஸோ இதை அடிச்சு போட்டால் நமக்கு என்னது? ஆன்சர் வந்து கிடச்சிரும். சரிங்களா? ஸோ அடிச்சு போடுவோமா? ஸோ ஃபஸ்ட்டு எதை அடிக்குவோம்? ஃபஸ்ட்டு இந்த 63 அடிப்போமா? ஸோ இது பார்த்திங்கன்னா 63ஆல் தான் அடிபடுற மாதிரி, ஏன்னா பகாயனுன்றனால 63ஆல் தான் அடிக்கிற மாதிரி வரும். ஸோ அடிச்சு போட்டால் நமக்கு வந்து மேக்ஸிமம் ஆன்சர் வந்து கிடச்சிரும். சரிங்களா? ஸோ 63ல் பார்த்திங்கன்னா எத்தனை 113 இருக்குதுன்னு முதல்ல நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? 114. ஸோ 63ஓட எதை பெருக்குன்னா 4 வரும்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ உங்கள் 4 வரணுன்னா என்னது? 7 போடணும். என்ன போட்டால் 4 வரும்னு பாருங்கள். ஸோ 8 போட்டால் 4 வருமா? ஸோ பெருக்கி பாருங்கள். 3 8 எத்தனை? 24 வரும். கரெக்டாக? ஸோ 2 6 8 எவ்வளோ? 42. ஸோ 42 2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 46. ஸோ 664 வரும். இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறத ஒரு 63 63ன்னு அடிச்சுக்கோங்க. ஸோ 113ல் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இதை வந்து 63ஆல் தான் அடிக்க போகிறோம். என்னது? 1134 63ஆல் தான் நம்ம வந்து அடிக்க போகிறோம். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 டிஜிட் எடுத்துக்கோங்க. ஸோ அடிச்சிங்கன்னா ஒரு 63 63ன்னு வரும். ஏன்னா 2 63 போட்டிங்கன்னா கண்டிப்பாக கூட தான் வரும். இங்கே பாருங்கள்,
மூவி 2 6 6 2 12 126 போயிருச்சு. அப்போ ஒரு 63 63 தான் அடிக்க போகிறோம். ஸோ 113ல் 63 போச்சுன்னா எத்தனை வரும்னு பாருங்கள். 0. 11ல் 6 போச்சுன்னா எத்தனை 5. மீதி எவ்வளோ இருக்குது 154 இருக்குது. எவ்வளோ மீதி 154 இருக்கா? கரெக்டு தானே. ஸோ 113ல் 63 போச்சுன்னா 3 எத்தனை 3ல் 3 போச்சுன்னா 0. 11 6 போச்சுன்னா 4 + 1 5. ஸோ 5 தான் 50. ஸோ அப்போ 154 இருக்கும். கரெக்டு தான் நம்ம போட்டது சரிங்களா. ஸோ 154 இருக்கும். ஸோ 154ல் பார்த்தீங்கன்னா எத்தனை 63 இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ 63 இது எத்தனை போட்டால் 4 வரும். ஸோ 8ஆல் போட்டால் 4 வருமா. ஸோ 3 எவ்வளோ 24 மீதி 2. ஸோ 6 8 எவ்வளோ 8 40 6 8 48 48 + 2 50. ஸோ என்னது 504 வந்துருச்சா. ஸோ அப்போ அதை அடிச்சிங்கன்னா என்ன வரும் ஒரு 63 63 8 சரிங்களா. 18 63 என்னென்னா 1134 வரும். சந்தேகம் இருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 18 × 63 போட்டு பாருங்கள் 1134 வந்துடும் சரிங்களா. ஸோ இது அடிச்சிங்கன்னா 1 3 3 இது அடிச்சிங்கன்னா 6 3 18 இது அடிச்சிங்கன்னா 1 3 3 இது அடிச்சிங்கன்னா எத்தனை 2 3 6 வருமா. ஸோ 1 3 3 6 3 18 1 3 3 2 3 6 வந்துடும். ஸோ மீதி என்ன இருக்குது 3 20 இருக்குது மீதி 2 இருக்குது. ஸோ இதை பெருக்குனிங்கன்னா என்னது ஆன்சர் கிடச்சிரும். ஸோ பெருக்குவோமா 20 × 20. ஸோ என்ன வரும் 400 வருமா. 0 0 0 4 400 வரும் சரிங்களா. ஸோ 400 × 20 என்ன வரும் 800 வரும். கரெக்டாக 0 0 0 இதை பெருக்குனிங்கன்னா 0 0 சாரி 8000 வரும். ஏன்னா 3 0 இருக்குல்ல. ஸோ என்னது 8000 வரும். என்னது 3 பெருக்குனிங்கன்னா 8000 வருமா. ஸோ அதோட 2 பெருக்குனிங்கன்னா என்ன வரும் 8 2 16 வரும். ஸோ இந்த 3 0 அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ என்னது 16000 வரும். ஸோ இப்போ என்னது நமக்கு வித்தியாசம் அசல் என்னது 16000. கரெக்டாக அசல் கண்டுபிடிச்சிட்டோம். ஈஸியான சம் சரிங்களா. அசல் எவ்வளோ வரும் 16000 வரும். ஸோ அடுத்த சம் பாருங்கள். அடுத்த சம் இதே மாடல் தான் சரிங்களா. இந்த சம் நீங்கள் தான் போட போகிறீங்க. ஸோ என்னென்னு 8000 கொடுத்துட்டாங்க சரிங்களா. கொடுத்துட்டாங்க. ஸோ 2 ஆண்டுகள் அதுவும் கொடுத்துட்டாங்க. ஸோ கூட்டு வட்டி வித்தியாசம் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னது 20ன்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா. ஸோ என்ன கேட்டிருக்காங்க வட்டி வீதம் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ வட்டி வீதம் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணி போடலாம் நீங்களே சரிங்களா. ஸோ எப்படின்னு போட்டுருவீங்களா. ஸோ நான் போட்டு காமிக்கவா. ஸோ ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா. ஸோ எப்படின்னா அந்த ஃபார்முலாவில் போய் நீங்கள் பிரதியிட போகிறீங்க சரிங்களா. என்னது D = 2 வருஷம்னு கொடுத்துருக்கனால உங்களுக்கு இன்னும் சுலபமாக இருக்கும். ஸோ R/100ன்னு இருக்கும். த ஹோல் ஸ்கொயர்டுன்னு இருக்குமா. ஸோ P இருக்க இடத்துல என்ன போடுவீங்க 8000 போடுவீங்க. கரெக்டாக P இருக்க இடத்துல 8000 இன்ட்டு R என்னது. ஸோ R தான் நம்ம கண்டுபிடிக்கணும். /100 த ஹோல் ஸ்கொயர்டுன்னு வருமா. ஸோ என்னது 8000. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வித்தியாசம் என்னது 20ன்னு கொடுத்துட்டாங்க. கரெக்டாக. ஸோ அப்போ நம்ம இதை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் இங்கிட்டு கொண்டு போயிடலாமா. ஸோ கொண்டு போனால் என்ன வரும்னு பாருங்கள். ஸோ ஏற்கனவே அங்கே 20 இருக்குது. அப்போ 20 இன்ட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 100 விரிச்சு எழுதுனீங்கன்னா என்ன வரும் 2 தடவை 100 வருமா. அந்த ஸ்கொயர்டை உள்ளே போய் விரிச்சு எழுதிக்கோங்க. ஸோ இது என்னென்னா R² வருமா. ஸோ R² மட்டும் வச்சுக்கிட்டு இந்த 100 வகுத்தலில் இருக்குது சரிங்களா. அந்த 100 இங்கிட்டு போச்சுன்னா பெருக்கல்ல மாறும் சரிங்களா. ஸோ அப்போ 100 × 100ன்னு வருமா. இது என்ன வரும் 8000ன்னு வரும் சரிங்களா. 8000ன்னு வரும். ஏன்னா இந்த 8000 பார்த்தீங்கன்னா இங்கிட்டு பெருக்கல் இருக்குது அதனால் வகுத்தலில் வந்துடும். ஈக்குவல் டு ஸோ இதை அடிச்சு போட்டால் நமக்கு என்னது ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 2 0 2 0 அடியாயிரும். இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 அடியாயிரும். இதை அடிச்சிங்கன்னா என்ன வரும் 4 2 8 வருமா. இதை அடிச்சிங்கன்னா என்ன வரும் 1 2 2 வரும். ஸோ இதை அடிச்சிங்கன்னா 2 4 வரும். கரெக்டாக 2 4 I2 10 வரும். இதை அடிச்சிங்கன்னா 1 2 இதை அடிச்சிங்கன்னா என்ன வரும் I2 10. ஸோ அப்போ என்னது 5 × 5 5 25 வரும். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இங்கிட்டு என்ன இருக்குது R² இருக்குது. ஸோ 5 25 6. ஸோ இந்த ஸ்கொயர்டு இங்கிட்டு போச்சுன்னா ரூட்டாக மாறுமா. ஸோ அப்போ என்னது R = எவ்வளோ 5%. ஸோ நம்ம R கண்டுபிடிச்சிட்டோம். R = எவ்வளோ 5%. நீங்கள் ஒரு தடவை சம்மை எழுதி பார்த்து நீங்களாக பார்க்காம ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் முடியுது. ஸோ எல்லா மாடல் சம்முமே பார்த்துட்டோம்.
ஸோ இன்னொரு நாள் இல்லைனா புக் பேக் அந்த புக்கில் இருக்க சம்மெல்லாம் எடுத்து வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அந்த புக் பேக் கொஸ்டினும் அதோட ஆன்சர் மட்டும் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அந்த இது சம்மை எழுதி பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் புக்கில் இருக்க சம்மை அப்படியே கொடுத்து கூட கேட்பாங்க, இல்லை அந்த நம்பரை மட்டும் மாற்றி கொடுத்து கேட்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா வச்சே உங்களுக்கு வந்து எப்படி சம் என்ன நம்பர் கொடுத்தாலும் உங்களுக்கு போட தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ 11 சம் இதில் மொத்தம் பார்த்துருக்கோம். ரொம்ப ஈஸியான மாடல். சரிங்களா? தனி வட்டியை விட கூட்டு வட்டி ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபார்முலா தான் மெயின். ஸோ ஃபார்முலா மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்துடும். சரிங்களா? இந்த 11 சம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு புக்கில் இருக்க சம்மையும் போட்டு பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு ஈவினிங் வர கொஸ்டின் பேப்பரை வந்து 200 கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? 200 கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமித் TNPSC அகாடமி.